ஒரு மேட்ரிமோனி இதுதான். லைக் ஜஸ்ட் வந்து ப்ரொஃபைலில் வியூ பண்ணலாம், நியர்பையில் இருக்கிறவங்கள வந்து செக் பண்ணி பார்க்குறது. ஓகே இந்த பொண்ணா அப்படின்னு பார்த்து தான் வந்து திவ்யா எனக்கு செட் ஆனாங்க. ஸோ இனிஷியலாக வந்து ஓகே தான், 2 பேருக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ஓகே ஆச்சு. உலகம் ஏன் இருளுது, பகலிரவாய் மாறுது வளைவினில். பட் ஆனால் மீட் பண்ணுறதுக்குள்ள வந்து ஜாதகம் ப்ராப்ளம் காட்டி நாங்கள் மீட் பண்ண முடியாது, அது ஹோல்டில் போட்டுச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து எல்லாத்துக்கும் வந்து சரி ஓகே எல்லோரும் இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாதகனால சரி அது அப்படியே ஹோல்டில் போட்டுச்சு. அது அப்படியே ஹோல்டில் வந்து 1 year 2 year 2.5 years அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹோல்ட்லேயே இருந்தது. சரி நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல்ஸ் அப்படி இப்படியே போயிட்டே இருந்து. பட் ஸ்டில் அந்த ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக சம்திங் ஒரு கனெக்ட் ஒரு வேவ்லன்னு சொல்லலாம். அது 3 yearsக்கு அப்புறம் மறுபடியும் கிளிக் ஆகி லைக் 21 November 2023 மேரேஜ் ஆச்சு. உன்னை கைவிட மாட்டேன், சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சென்னை போனோம், ஹாப்பியாக இருந்தோம். அதாவது எங்களோட பிளேஸ் வந்து சென்னை வந்து எங்களோட செகண்ட் ஹோம் மாதிரி. லைக் ஆமாம், வந்து எல்லாமே அங்கே தான். லைக் எல்லாமே லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் தான் சொல்லணும். ஸோ வந்து அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக January 2ன்னு நினைக்கிறேன், January 1st வீக் அந்த மாதிரி தான் லைக் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆக்சுவலி இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் பேபி தான். பட் ஸ்டில் வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல. லைக் ஓகே எல்லாத்துக்கும் இவங்க வந்து மச்சான் வந்து ரொம்ப வந்து ஒரே அப்படியே என்ன சொல்கிறது பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருந்தாங்க. வெண்ணிலாவே வாடாத பூவே என் வாழ்வில் மீண்டும் என ஈன்ற தாயே, கண்ணோடு இமையாய் சுகமான சுமையாய் இரு கையில் ஏந்தி தாலாட்டுவேனே. காற்றோடு தலை கோதி நதியோடு தவழ்ந்து உயிரோடு உயிராக உறவாடும் அழகே, பனியோடு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்பாங்க. நாங்கள் 3 months தான் வந்து லைக் செகண்ட் மந்த் சம்திங் தான் சொன்னோம் எல்லாத்துக்கும். ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் எண்டா சம்திங் அது வரைக்கும் எங்களுக்கு தான் தெரியும். வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு சொல்லலாம். லைக் கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சொல்கிறப்ப நம்ம ரொம்ப ஹாப்பியாக சொல்லணும்ல. ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த 1 month டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு யாருக்குமே சொல்லலை. எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு சீக்ரெட் இது வீடியோவில் வந்துச்சுரே என்ன ஆகுன்னு தெரியல. என்னுயிரே மீண்டும் ஒரு ஜனனம் கொடு, வாடா என் மகனே தந்தை என பதவி கொடு. சிறியவன் தான் உலகின் பார்வையிலே, பெரியவன் தான் உந்தன் கண்களிலே. ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னா எதுவும் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஜங்க் ஃப்ரூட்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய ஸ்வீட் சாப்பிடுவேன். அது எல்லாம் ஆப்போசிட் எதுவுமே சாப்பிடல. இந்த 7 month வந்து அப்படியே என்ன ஒரு பயங்கரமான ஒரு மானிட்டரிங்கில் வச்சு கொண்டு வந்திருக்காரு. அப்படிலாம் இல்லை, அந்தளவுக்கு தான் சொல்லக்கூடாது. பட் ஸ்டில் ஓகே ஹெல்த்தியாக சாப்பிடணும். பேபி இருக்கனால வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் அவுட் சைட் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆச்சுன்னா லைக் ஒரு சீட் டே மாதிரி ஒரு சீட் மீல் ஒரு சீட் ஃபுட் என்னென்ன வேணுமோ சாப்பிட்டு பட் ஸ்டில் ஹெல்த்தியாக இருக்கணும். எல்லாம் வந்து பாப்பா கழகு தானே. பட் ஸ்டில் 2 பேர்த்துக்காக நான் மம்மியும் நல்லா இருக்கும். உள்ளவரை எல்லாம் நீதாண்டு வாரம் பொழியாம பூமி விளையுமா கூறு, பூக்கள் மலர்ந்தாலும் சூடும் அழகில் தான் பேரு. அது எப்படி இருக்குன்னு தெரியல அந்த இது. ஃப்ரம் த பிகினிங் டே 1 இப்போ வரைக்கும் நாங்கள் 2 பேரும் தனியாகவே இருக்கல. ஸோ லைக் பிரிஞ்சே இருக்கல. லைக் பாப்பாவோட எல்லா இதுலேயும் இருந்திருக்காங்க. அதுதான் மேஜராக மிஸ் பண்ணுவேன் நான் வந்து. லைக் சென்னை போனால் வந்து அந்த 2 weeks வந்து பேபி கூட என்னென்ன இன்ட்ராக்ஷன் அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் லைக் இவளையும் பேபியும் விட்டுட்டு இருக்கு. பாப்பா இல்லை லைக் அவங்க மேபி ஒரு கொஞ்சம் அவளுக்கு இதானதுக்கு இந்த வீடியோலாம் பார்த்தா தான் தெரியும். இது உண்மையான வந்து பாப்பாவா இல்லை வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ட்ரூ ஆச்சா இல்லையாங்கிற மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பாப்பா தான். பட் ஸ்டில் போயிடக்கூடாது. பாப்பா வந்து இந்த வீடியோ பார்த்தான்னா வெக்ஸ் ஆயிடுவான். சிறகாக உன்னை
தன் முகம் பார்த்த பொழுது பாதம் தொழுது